உத்திகளும் பயிற்சிகளும் ஆளாளுக்கு மாறுது. என்கிட்ட அப்படி ஒரு உத்தி இருக்குது. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், சாட்சி மனோபாவத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுறேன். வந்த உத்தி வந்தவங்ககிட்ட போய் பேசினாலும் மூச்சுறான். ஏன் அப்படின்னு கேட்டால் அப்படி சொல்லி வச்சுக்கிறான். கரியதோர் முகத்தில் ஒத்த கற்பகத்தை கைத்தொழ கலைகள் நூல்கள் ஞானம் கருத்தில் வந்து உதிக்கவேன்னு போட்டு போய்கிறான் என் குரு. என்ன சொல்லிட்டு போய்கிறான்? கரியதோர் முகத்தில் ஒத்த கற்பகத்தை கைத்தொழ கலைகள் நூல்கள் எங்க வந்து உதிக்குமா? கருத்துல இருக்குதுறான்றான். எங்கேயோ இல்லை, ஏதோ ஒரு புக்கு யாருக்கு இருக்குந்தாலும் அது எங்கிருந்து வந்துச்சு? ஒரு மனிதன் தன் மனசுக்குள்ள இருந்து எடுத்துன்னு வந்தது தான். அப்போ உங்ககிட்ட என்ன இருக்கும்? அதெல்லாம் இருக்கும். உன்னாலையும் முடியும். எப்போ? வாழ்ந்தியானா, நேரா இருந்தியானா, செயல்பட்டியானா. அப்படி சொன்னவன் தான் சொல்றான், நட்டக்கல்லை தெய்வம் என்று. கரியதோர் முகம்னா நீ நினைச்சக்கூடாது விநாயகர் கருப்பா இருக்குது அங்கே வச்சு சாமி கும்பிட்டுக்கிறான், நீ தப்பா புரிஞ்சுக்க போறேன்னு பின்னாடி சொல்றான். நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுத்தி வந்து முணுமுணுத்து சொல்ல மந்திரம் ஏதடா நட்டக்கல் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த முகம் அந்த மூஞ்சிலடா நீ இன்னும் வேற கருப்பு கல் அதெல்லாம் நினச்சி போற, இதுக்கு மீனிங் வேறடான்னு சொல்லிட்டு போயிடறான். ஒன்று அவனை முன்னுக்கு பின் முரண்டா பேசின முட்டாள்னு சொல்லு, சரியா புரிஞ்சுனா என்ன சொல்ல மாட்டேன், அவன் முட்டாள் இல்லை நான் முட்டாள்தனமா புரிஞ்சுக்கினேன் குருவே என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு நீயே சொல்லு, நான் என் குருவை புரிஞ்சுக்கினேன். உங்களுக்கு ஈஸியாகிட்டேன். நான் இப்போ நான் இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறமா எத்தனை வந்து உங்களுக்கு இன்னொரு வச்சுக்கிறேன், எதிரவே ஒன்று வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் எல்லாம் என்னென்ன பண்ணணுமோ மலை ஏறி அங்கே போய் இங்கே போய் தேன் எடுத்து வந்து இங்கே வச்சுக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் என்கிட்ட வந்து நீட்டாக வந்த கொசு கிடையாது, கடி கிடையாது, ஈ கிடையாது, மரம் ஏற வேண்டியதில்லை, தேட வேண்டியதில்லை, பந்தம் கொளுத்த வேண்டியதில்லை, சுத்த வேண்டியதில்லை, கொண்டு போட வேண்டியதில்லை, எல்லாத்தையும் அழகாச்சு. என்னுடைய பின்புலத்தில் அதெல்லாம் இருக்குது. நான் பட்ட வலி, நான் பட்ட வேதனை, நான் பட்ட ரணம் அதுதான் பேசிங்கிறேன். அதனால தான் நான் பேசுறேன். நீ நோவாவது வந்து உட்காந்து நீ அதெல்லாம் பேசுறது நீ யாரா நான்சென்ஸ் எனக்கு சொல்றதுக்கு இடியட் அப்படின்ற. நான் முட்டா பையனுக்கு 1000 பேசிட்டு போன ஒத்துன்னு காத்து நிற்கிறதுக்கு நான் இல்லையே, நான் போய் அவமானப்பட்டேன், எனக்கு தெரியும். ஆனால் உனக்கு என்ன தெரியாது? அதெல்லாம் என்ன மாதிரி ஒரு ஜீவன் நிறைய இருக்குது இந்த உலகத்தில், கடவுள் புரிஞ்சுக்க முடியாமல் கஷ்டப்படுற ஜீவன். கறி சாப்பிட்டா குற்ற உணர்வில் சாப்பிடுது, வெள்ளிக்கிழமை சாப்பிடக்கூடாது, அமாவாசை சாப்பிடக்கூடாது, செவ்வாய்க்கிழமை சாப்பிடக்கூடாது, குற்ற உணர்வுலேயே வாழ்ந்து வச்சுருக்கிறான் ஒரு ஒருத்தனையும். பைத்தியங்களா? அதுக்கும் இதுக்கும் சாப்பிட்றதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். வந்தாவா வர கட்டிப்போ. எனக்கு புத்தி சொல்கிறோம் 10 பேர் அந்த பக்கம் போனவன் என்ன பண்ணுவான்? தன்னை புனிதன் நினச்சிக்கிற நான்சென்ஸ் என்ன சொல்லி இருக்கான்? இங்கே புனிதன் எவனுக்கும் இல்லை, இங்கே யாரும் இல்லை. புனிதம் மற்றவனும் யாரும் இல்லை. புரிந்து கொண்ட விதத்தில் தான் மாறினுக்கிறான். புனிதமானவனும் இல்லை, புனிதமற்றவனும் இல்லை. புரிந்து கொண்ட விதம் மாறல. அதனால என்ன பண்ணி வச்சுக்கிறான்? தன்னை சரியும் பிரத்தியார் தவறுமா சொல்றது ஒரு வேலையை தெரிஞ்சுன்னுக்கிறான். எப்படி ஒரு வெண்டைக்காயை காய வச்சு வறுத்தல் போட்டு சாப்பிட்றியோ அப்படிதான் ஒரு ஆட்டை வெட்டி சாப்பிட்றான். அவனுக்கு குற்ற உணர்வு இல்லை. நீ ஏன்டா அவனுக்கு குற்ற உணர்வு ஏற்படுத்த பார்க்குற? நீ என்ன பெரிய புனிதமானவன்னு நினச்சுன்னுக்கிற நினைப்பில்? யார் இதை புரிய வைக்கிறது? அவனுக்கு யாருங்க புரிய வைக்கிறது? ஆம்பளை பொம்பளையை பார்க்குறான், அழிக்கு என்ன தெரியும் அவன் அனுபவத்தை பற்றி? உள்ள வந்து ஆட்டுது ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம், மற்றவரை நான் ஏன் குற்றம் சொல்ல வேண்டும், தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே. நீ ஏன் என்ன மாதிரி தப்பு கணக்கு போட்டு தவிச்சுன்னுக்குறாங்க? அந்த உண்மையான ஆன்மாக்களுக்கு, உண்மையான மனிதர்களுக்கு நான் பேசுகிறேன். யாருக்கு பேசுகிறேன்? உண்மை. என்ன மாதிரி வேதனையோடு இருக்கிற ஒரு மனிதன், என்ன மாதிரி கஷ்டப்படுற ஒரு மனிதன், கடவுள் புரிஞ்சு கொள்ளாத ஒரு மனிதன், இந்த மாதிரி குற்ற உணர்வுக்கு தள்ளப்பட்ட ஒரு மனிதனுக்காகத்தான் நானே இங்கே பேசின்னு இருக்கிறேன். நீ சிறந்தவனாயிரு, கறி சாப்பிடாதவனாயிரு, தப்பு இல்லை. உனக்கும் நான் என்ன பண்ணுறேன்? சந்தர்ப்பத்தை வாரி வழங்குறேன். நீயும் என்ன பண்ணி தெரிஞ்சுக்கோ, என்கிட்ட ரகசியம் நீயும் என்ன பண்ணலாம். நீ சாப்பிட்டு தான் தெரிஞ்சுக்கணும்னு நான் சட்டம் போடல.